ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் ஒரு ஆமையும் முயலும் இருந்துச்சுக்கலாம். முயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஆமைன்னா அது ரொம்ப ஸ்லோவாக எல்லா வேலையும் ஸ்லோவாக தான் செய்யும். நடக்கிறத கூட ஸ்லோவாக தான் ஊர்ந்து போகும். இப்படி இருக்கையில் ரெண்டும் ஒரு போட்டி வச்சுக்கிறச்சுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு அந்த போட்டி ஓட்ட போட்டி. யார் ஃபஸ்ட்டு முன்னாடி வர்றாங்க அவங்க தான் வின்னர் அப்படின்னு. அப்போ மிச்ச அனிமல்ஸும் சரி இந்த போட்டியை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் இந்த போட்டி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த இடத்துல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஆரம்பித்து ஒரு எண்ட் பாயிண்ட் இங்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையும் சொல்லவும் சரின்னு மறுநாள் அந்த ஓட்ட போட்டி நடக்க போகுதான். மறுநாள் அந்த இடத்துக்கு கரெக்டாக எல்லாமே முயல் வந்துட்டாங்களாம் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு. போட்டியை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மிச்ச அனிமல்ஸும் வந்திருந்தாங்களாம். உடனே ஸ்டார்ட் அப்படின்னோடனே ரெண்டும் அப்படி ஓடினாங்களாம். ஓடையில் முயல் வேகமாக ஓடி போயிடுச்சான். ஆமை பையே ஊர்ந்து வந்துச்சான். முயல் ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுச்சான். ஒரு ஹாஃப் பாதையை கடந்துருச்சான். திரும்பி பார்த்தா முயல் பையே வந்துக்கிட்டு இருந்துச்சான். உடனே என்ன நினச்சான், முயல் பாதி தூரம் போயிடுச்சான். ஆமை கொஞ்சம் தூரம்தான் வந்துச்சான். உடனே முயல் திரும்பி பார்த்துட்டு ஆமை ரொம்ப இவ்வளோ ஸ்லோவாக வருதே, அது வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மரத்தடி இருக்கும், அதில் அப்படியே படுத்துருச்சான். படுத்தது நல்லா காற்று வரும், அப்படியே தூங்கிருச்சான். ஆனால் ஆமை என்ன செஞ்சான், பையே ஊர்ந்து முயல் இருக்க இடத்துக்கிட்ட வந்துருச்சான். அந்த முயலை பார்த்தா அது தூங்கவும் ஒன்றும் சொல்லாமல் திருப்பி அது வாட்டுக்கு ஊர்ந்து போய் அந்த என் பாயிண்ட்டை ரீச் பண்ணிருச்சான். உடனே எல்லா அனிமல்ஸும் கைதட்டி ஆமை தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த கைத்தட்டுற சத்தத்தை கேட்டு முயல் முழிச்சு பார்த்தா ஆமை என் பாயிண்ட்டை ரீச் ஆனது தெரிஞ்சிச்சான். அப்புறம் வேகமாக ஓடி வந்துச்சான். ஆனால் அதுக்குள்ளே தான் ஆமை தான் ரீச் ஆகி ஜெயிச்சிருச்சுல்ல. இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே, நம்மளுக்கு கடவுள் நம்மகிட்ட ஒரு சக்தி, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு திறமையை கொடுத்துருப்பாரு. முயல் துருதுருப்பானது, வேகமாக ஓடக்கூடியது. ஆனால் என்னாச்சு, இந்த கதையில் என்னாச்சு, முயல் தோத்தானே போச்சு. அதனால் ஓவராக நம்ம திறமை மேலே நம்பிக்கை இருக்குன்ட்டு நம்ம அதை பயன்படுத்தாம விட்டோம்னா இப்படி தான் தோல்வி வரும். விடாமுயற்சி தான் வெற்றியே தரும். முயன்றால் முடியாது எதுவுமே இல்லைன்னு ஆமை நிரூபிச்சிச்சு பார்த்தீங்களா. அதுதான், முயற்சி செய்தால் நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதுதான் இந்த கதையோட மாரல். இதை தவிர குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு குட்டி செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா, ஆமையை பற்றிய ஒரு செய்தி. ஆமை 300லேருந்து 600 வருஷம் வாழக்கூடிய ஒரு அனிமலாம். உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே? தெரியும் இல்லை தெரியாது, எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே, பை சுட்டீஸ். அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.